அங்கங்களாய் இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். முதலாவது தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது மனம் திரும்புங்கள் என்று சொல்லி தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இப்படி ஆரம்பித்து மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. எல்லாரும் பிரசங்கிக்கிறது என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் கேட்கிறேன், மனம் திரும்புதல் என்றால் என்ன? அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்றால் என்ன? யாருக்காவது தெரியுமா? நமக்கு மனம் திரும்புன்னு சொல்றாங்களே, மனசு எப்படி திரும்பும்? மனம் திரும்புறதுக்கு உண்டான காரணம் என்ன? ஏன் மனம் திரும்பணும்? இத்தனை கேள்விகள் இருக்குது. அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புறதுன்னா என்னது? பாவம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அது கூட பாவம் தான். பாவம்ங்கிறது ஒரு பேக்கேஜ், அதுக்குள்ள எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு ஒரு பேக்கேஜ், அதுக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. புரியுதா? திருடுறது பாவம், எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ஒரே பேர் வச்சாங்க பாவம். இட்ஸ் a sin. இல்ல ஆமாம் தானே? ரைட். ஓகே. அதே சின், பெட்டா சின் எல்லாம் வருதா? மாத்திரைகளே என்ன தாக்குது? அதுல எல்லாமே ட்ரக் இருக்குது. புரியுதா? அதனால தான் அது சின்னு வச்சா பேரு. விளங்குதா? ரைட். ஓகே. இதெல்லாம் துணுக்கு செய்தி எழுதிக்கணும். அல்லேலூயா. ரைட். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் ஏன் உண்டாக வேண்டுமானா, மனம் திரும்புதல் என்கிறது நம்முடைய தவறான செயல்களுக்காகவும் நம்முடைய நன்னடக்கைகளுக்காகவும், அல்லேலூயா, இதுவரைக்கும் செய்யாம தவறான காரியங்களை செஞ்சிட்டோமே, நல்ல நடக்கைகள் நடக்கலையே அப்படிங்கிற குறைவு உள்ளத்தில் வருது. பாத்தீங்களா? உள்ளத்துல வரும். பாத்தீங்களா? அதிலிருந்து மாறுபடணும்னு விரும்புறீங்கல்ல, நீங்க துக்கப்பட வேண்டிய காரியம் தான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. விளங்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் என்றால் தவறான செயல்களுக்காகவும் நன்னடத்தைகளுக்காகவும் உள்ள குறைவுகளுக்காகவும் வருத்தப்பட்டு துக்கிக்கிற நிலையை காட்டுகிறது. அல்லேலூயா. மனம் திரும்புதல் எது? நீ செஞ்ச பாவம் முன்னாடி இருந்து ஞாபகம் வரும். பாத்தீங்களா? நம்ம செஞ்ச தவறுகள், மீறுதல்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி வரும். பாத்தீங்களா? அதை நினைச்சு நீ துக்கப்படுகிற நிலைதான் மனம் திரும்புதலின் நிலை. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாவா இல்லையா? அந்த நிலைக்கு நாம வரும்பொழுது நாம திருந்தி தேவனுடைய சமூகத்துக்கு நாம் இழுக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அந்தபடிதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி மனம் திரும்புதலுக்காக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அறிவுரைகளை கூறுகிறார். வாசிங்க. ஆமோஸ் 5:24 வாசிங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனம் திரும்புதல் சொன்னார்ல, அதுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆமோஸ். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி எப்படி இருக்கணும்? வற்றாத நதியை போலவும் அது புரண்டு வரணும். அப்பதான் நீ மனம் திரும்பிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நியாயம் எப்படி இருக்கணும் உன் மனசுக்குள்ள? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும்? நியாயம் எப்படி இருக்கணும்? நீதி எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. நியாயம் எப்படி இருக்கணும்? அந்த வசனத்தை வாசிக்க. எப்படி இருக்கணும்? தண்ணீரை போல இருக்கணும். அல்லேலூயா. நீதி எப்படி இருக்கணும்? வற்றாத நதியை போல நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது நாம் மனம் திரும்பிட்டோங்கிற அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இப்படி அவர் உற்சாகப்படுத்துகிறார் ஆமோஸ். நீங்க அடுத்ததா பாருங்க. மீகாவும்
தாழ்மையை குறித்து உற்சாகப்படுத்துறார் பாருங்க. வாசிங்க மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. நன்மை இன்னதென்று உன் உள்ளத்திலே கர்த்தர் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, நியாயத்தை செஞ்சு, இரக்கத்தை சிநேகித்து, தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்கல. அல்லேலூயா. மன தாழ்மையாய் நடக்கிறத தவிர்த்து தேவ சமூகத்துல எப்படி இருக்கணுமா? மன தாழ்மையாய் நடக்கிறத தவிர்த்து வேற ஒன்றையும் ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனிச்சு பாருங்க, தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு முன்னாடி மனத்தாழ்மையா இருக்கணும். அப்படி மனத்தாழ்மையா இருந்துட்டா நீ என்ன செய்ய மாட்ட? என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அப்போ பாவம் செய்கிறதற்கு ஒரு காரணம் இருக்குது. அல்லேலூயா. அந்த காரணத்தை பின்னாடி சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா இந்த உற்சாகப்படுத்துகிற காரியங்களை முதல்ல சொல்லிட்டா கொஞ்சம் கேட்கறாங்க கொஞ்சம் பேர். அல்லேலூயா. எப்படி சொல்றாங்க? அல்லேலூயா. மனம் திரும்புதலை குறித்து பேசும்போது மனம் திரும்புதலுக்கு உண்டான காரியங்கள் நமக்குள்ள இருக்குதான்னு இப்பவே சில பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? உள்ளத்துல ஆராய ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. அப்ப உற்சாகப்படுத்தியும் நம்ம இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறோம். தேவன் நமக்கு வசனத்தை நாம் தான் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொல்லியும் இன்னும் அநேகருக்குள்ள என்ன இருக்குது? அல்லேலூயா. ஐயா, வெளியில இருக்கிறவங்களாவது பரவாயில்ல. அல்லேலூயா. வெளியில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? நம்மளோட நல்லவங்க, யாரை விட? நம்மளோட நல்லவங்க தான். அல்லேலூயா. ஏன் நம்மளோட நல்லவங்க சொல்ல தெரியுமா? நம்மால் ரத்த வேஷம் போடுறோம். நம்மாலே ரத்த வேஷம் போட்டுக்கலாம். காரணம், வெளியே போனா வேற மனுஷனாகிறான், உள்ள வரும்போது வேற மனுஷனாகிறான். உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் அவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கணுமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்காங்க? ரெண்டு வேஷம். அல்லேலூயா. உள்ள வந்தா பரிசுத்தம், வெளியே போனா அசுத்தம். அல்லேலூயா. ஆனா அவன் தான் சொல்றான், டேய் நான் பகிரங்கமா சொல்றேன், அசுத்தனாவே இருக்கிறேன். ஒரே வேஷம் தான் அவனுக்கு. அல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு மட்டும்தான் ரெட்ட வேஷம் இருக்கு. அல்லேலூயா. உள்ள வந்துட்டா ஒரு வேஷம், வெளியே போயிட்டா ஒரு வேஷம். இது என்னது? மீறுதல், பாவம் அப்படிங்கிற பேக்கேஜ் குள்ள இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதுல இருந்து மனஸ்தாபப்பட்டு திரும்பணும். அல்லேலூயா. அப்படி திரும்புகிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க உபாகமம் வாசிங்களேன். உபாகமம் 10:12 வாசிங்க. அதுலயும் உங்களுடைய எல்லா உற்சாகத்தையும் அதுல பார்த்துடலாம். இப்போது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து, அன்பு கூர்ந்து, நல்லா கவனிங்க, அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளையும் நன்மை உண்டாகும்படி அல்லேலூயா அதை கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதையும் கேட்கலையா? இரண்டாவது வாட்டி சொல்றாரு, உன்கிட்ட வேற எதையும் கேட்கல. தேவனிடத்துல நீ அன்பாய் மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் மனம் மாறாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. சபைக்குள்ளேயே மனம் திரும்புதல் இல்லை என்றால், அல்லேலூயா, வசனம் தெளிவா சொல்லுது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களே ராஜ்யத்தில் போவது அரிதானால், நீதிமான்கள் பாவிகளும் பக்தி இல்லாதவர்களும் எங்கே நிற்பார்கள்? அல்லேலூயா. நீதிமான்களே ரட்சிக்கப்படுகிறது அரிதானா? பரலோக ராஜ்யத்துக்கு ஏறி போகிறது நீ நானும் போறதே கொஸ்டின் மார்க். அல்லேலூயா. ஒரு இமை பொழுது அந்த சமயத்துல நீ மனம் திரும்பி இருந்தா தான் அங்க போக முடியும். மனம் திரும்பல,
இன்னும் பாவத்திலே தான் இருக்கிற அப்படின்னா அந்த செகண்ட் முடிச்சு போச்சு, கைவிடப்படுவோம். அல்லேலூயா. விலங்குதான சொல்றது. அப்ப மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக நாம் துக்கித்து ஆண்டவரிடத்தில் திரும்பி மனத்தாழ்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப மனத்தாழ்மையா இருக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லைன்னா நீயும் நானும் ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். ஞானஸ்நானம் எடுத்தோம், ஞானஸ்நானம் எடுக்காததுக்கு அர்த்தம். அல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றும் அபிஷேகம் உனக்குள்ள கிரியை செய்யாது. எப்போ உனக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகுதோ, எப்போ உனக்குள்ள பரிசுத்தத்தின் வாஞ்சை உனக்குள்ள உண்டாகுதோ, அப்பொழுது தேவன் உன்னை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை உனக்கு காண்பித்து ரட்சிப்பின் வஸ்திரங்களை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பின் வஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நேராய் ஓடணும். அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு உண்டாகணும். பாவத்துக்கு நேராய் இருக்கிற உன்னுடைய மனநிலைய பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிற அந்த வல்லமை உனக்குள்ள பிரவேசித்து அந்த வல்லமை உன்னை பரிசுத்தத்துக்கு நேராய் வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மனம் திரும்புதல் உண்டாகணும். அல்லேலூயா. முதல்ல ஒரு காரியம் சொன்னேன், மனம் திரும்புதல் என்றால் என்ன சொல்லிச்சோமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை தீர்க்கதரிசிகளும் உற்சாகப்படுத்துகிறார். இரண்டாவது காரியம். மூணாவது காரியம் நான் சொல்றேன், அவர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எப்படி தேவனை ஏற்படுத்துறாரு? நீங்க மார்க்ல வாசிச்சீங்கன்னா கர்த்தர் 12 சீஷர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி தம்முடைய ஊழியத்திற்காக அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஊழியர்களாக உன்னையும் என்னையும் அவருடைய சீஷர்களாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நேரா என்ன செஞ்சிருந்தோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்து என்ன செஞ்சாரு? அனுப்பி வச்சாரு. அல்லேலூயா. 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்து அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 10. அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாக யூதாவின் எல்லைகளில் இல்ல 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்காவா? லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 10 வாசிங்க. அந்த 70 பேருக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புறாரு பாருங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. எவ்வளவு பேர் அனுப்பிச்சிருக்கிறாரு? 70 பேர் அனுப்புறாரு பாருங்க. அல்லேலூயா. 70 பேரையும் ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. அல்லேலூயா. ஏற்படுத்தி அனுப்பி வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துல நாம பார்க்க வேண்டிய மிகப்பெரிய காரியம் ஏற்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று, மனம் திரும்பி இருக்கணும், உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது காரியம் ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன் மனம் திரும்ப வேண்டும்? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், ஏன் மனம் திரும்பணும்? அல்லேலூயா. நான் உங்களுக்கு இனிமேதான் சில காரியங்களை சொல்லி கொடுக்க போறேன். சில ரகசியங்களை பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால அந்த காரியங்களை இன்றைக்கு சொல்லி கொடுக்க போறேன். அல்லேலூயா. ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் மனம் திரும்பணும்னா, ஜலப்பிரளயத்தில் அன்றைக்கு ஜலப்பிரளயம் உண்டானதுக்கு காரணம் இருக்குது. காரணம் பாவம் பெருகி போச்சு, அழிவு உண்டானது. பிசாசை தேவன் ஜலத்தினால் மூடினார். அல்லேலூயா. முதல் மூடல் ஒன்று இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதியாகமம் 1:1 வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதுல பல காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம சொல்ல பாருங்க. முதல்ல ஆதியாகமத்தை வாசிங்க.
பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ தேவ தூதனானவர் தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை உயர்த்தி கொண்டபடியினாலே அவனை கீழே தள்ளி ஜலத்தினாலே மூடினான். சொல்றது முதலாவது ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவனை தேவனுடைய ஸ்தலத்தில் இருந்து அவனை தள்ளி ஜலத்தினாலே மூடினார். அல்லேலூயா. சாத்தான் கீழ்ப்படியாதபடினாலே அவன் தள்ளப்பட்டு தண்ணீரினால் மூடப்பட்டான். அல்லேலூயா. அப்போ யார் உண்டாகல? அல்லேலூயா. பூமியே உண்டாகல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். முதலாவது எங்கிருந்து தள்ளப்பட்டான் பிசாசு? தன்னுடைய பர்வதத்திலிருந்து தள்ளப்பட்டான். இப்போ பிசாசின் எண்ணம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், பிசாசு செயல்களை செய்கிற ஒவ்வொருவரும் அவனுக்காகவும் அவனுடைய சேவைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற, ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அக்கினி நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சொல்றது. அல்லேலூயா. ஏன் அன்றைக்கு ஜலத்தினால கர்த்தர் அழித்தார் பூமியை? இரண்டாவது ஒரு அழிவு உண்டாகுது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஜலத்தில் ஆண்டவர் மூடுறாரு. எப்ப மூடுறாரு? நோவாவின் காலத்துல. 6ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் வாசிச்சிட்டீங்கன்னா, இத்தனை அதிகாரங்கள் வாசிக்கணும், சும்மா வாசிக்க கூடாது. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிக்கணும். அப்படி வாசிச்சீங்கன்னா அங்க 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துறேன். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தாங்க. யார் இருந்தாங்க? ராட்சதர்கள் இருந்தாங்க. பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால், நல்லா கவனிங்க, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினாலே, நல்லா கவனிங்க, தேவகுமாரர் தள்ளப்பட்ட அந்த தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினாலே ராட்சசர்கள் பிறந்தாங்க. இதுல பிறந்தவன் தான் யாருன்னு கேட்டா கோலியாத்து. அல்லேலூயா. மனுஷ குமாரத்திகளோட தேவகுமாரர்கள். இவன் யாரு? தள்ளப்பட்ட தூதர்கள். இவங்க பூமியில ஆல்ரெடி தண்ணியில என்ன பண்ணியாச்சு? மூடியாச்சு. அல்லேலூயா. ஆனா இப்ப மறுபடியும் ஆண்டவர் தண்ணி ஒரு பக்கமும், அல்லேலூயா, தண்ணி ஒரு பக்கம் சேர கடுவது சிருஷ்டிப்பு மறுபடியும் சிருஷ்டிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் ஒழுங்கா படைச்சிட்டு இவனை தள்ளினதுனால இந்த பூமியை கெட்டு போச்சு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்போ நீர் ஒரு பக்கம், வெட்டாந்தார் ஒரு பக்கம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பண்ணாருன்னா, இந்த மண்ணிலிருந்து ஒருத்தனை எடுத்து இந்த தண்ணிக்குள்ள மூடி வச்சவனை ஜெயிக்கணும்னு உன்னை என்னை ஆண்டவர் உருவாக்குனார். ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க. இவனுக்கு பேர் என்ன தெரியுமா? எபிரேய பாஷையில நெஃபிலியன்ஸ் பேர். அல்லேலூயா. நெஃபிலியன்ஸ். அவனுடைய பேர் என்ன? நெஃபிலியன்ஸ் பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராட்சசர்கள். அல்லேலூயா. யாரால ராட்சசர்கள் பிறக்கிறாங்க? ஏன் ராட்சச? தேவகுமாரரானா தேவகுமாரர்கள் தான் பிறக்கணும். ஏன் ராட்சசர்கள் பிறக்கிறாங்க? அவனுடைய எண்ணமும் தீமையா இருக்கிறதுனால ராட்சசர்களாக மனுஷ குமாரத்திகளுக்குள்ள ராட்சசர்கள் பிறக்கிறாங்க. அல்லேலூயா. நான் இப்படி யோசிக்கிறேன், எனக்கு தெரியல, ஆனா நான் இப்படி யோசிக்கிறேன். அந்த காலத்துல தான் எகிப்தின் பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்குமோன்னு யோசிக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றது, ஏன்னா எகிப்தினுடைய ஒரு கல் எவ்வளவு தெரியுமா? 6 டன்னு. ஒரே ஒரு கல் 6000 கிலோ. நீங்க வீடியோவில் பார்த்துட்டு பேசுறீங்க, 2 பேர்லாம் தூக்க முடியாது. 6000 கிலோ 2 பேர் தூக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ராட்சசர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் இப்படி யோசிக்கிறேன், ஆனா எனக்கு தெரியல, இப்படி இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறேன். அல்லேலூயா. ரைட், ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்ப நல்லா கவனிங்க. ராட்சசர்கள் பிறந்தாங்க, பாவம் பெருகினது. அல்லேலூயா. என்ன பெருகிச்சு? பாவம் பெருக ஆரம்பிச்சது. ராட்சசர்கள் பிறந்து மனுஷ குமாரத்திகளோட சேர்ந்து, அல்லேலூயா, இதற்கு இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பெருக வேண்டாம் என்று ஆண்டவர் நினைத்து, அல்லேலூயா, பாவம் பெருக 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 மனுஷன் எப்படி மாறினான்? மிருகமா மாறினான். மிருகம் பாதி, மனிதன் பாதி. அல்லேலூயா.
இப்போ நம்ம பூமியில மிருகம் பாதி மனுஷன் பாதியா? யாரை வணங்குறாங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். மிருகம் பாதி மனுஷன் பாதி. யாரை வணங்குறாங்க? அவன் மனுஷனாவும் இருக்கிறான், மிருகமாவும் இருக்கிறான். அவனுடைய உருவத்துல மனுஷன் காலு, மனுஷன் கையெல்லாம் இருக்குது, மூஞ்சி மாற்றமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிசாசுன்னு சொல்றீங்க கரெக்ட் தான். ஆனா அவனை தான் இன்னைக்கு தோல் மேல வச்சு கொண்டாடிக்கிறாங்க. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்கதான். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்கதான். நீங்க கூட அந்த கோயிலுக்கெல்லாம் போய் கூப்பிட்டுக்கிறீங்க ஒரு காலத்துல. ஒண்ணு இருக்குது சொல்லுங்க. இன்னைக்கு கூட அந்த ஜெயம் ஜெயம் தான் கொண்டாடிக்கிறாங்க. இன்னைக்கு கூட கொண்டாடிக்கிறாங்க வானரர்களை. விளங்குதா? விளங்குதா? மனுஷன் பாதி மிருகம் பாதியா பிறக்கிறாங்க. அல்லேலூயா. அங்க இல்ல, இங்க இருக்குது எல்லாம். இங்க இருந்து வந்ததுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப விளங்கிக்கங்க, இப்படிப்பட்ட நெஃபிலியன்ஸ அழிக்கணும்னு மறுபடியும் ஒரு ஜலப்பிரளயம் உண்டாகுது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அங்க என்ன பெருக ஆரம்பிச்சது? பாவம் பெருக ஆரம்பிச்சது. அங்க சமாதானம் இல்லாம இருந்தது. ஆண்டவர் விரும்புகிற தாழ்மை இல்லை, ஆண்டவர் விரும்புகிற அந்த இடத்துல அன்பு இல்லை. அந்த இடத்துல வக்கிரகங்களும் விக்கிரக ஆராதனைகளும், அந்த இடத்துல விபச்சாரங்களும், அந்த இடத்துல வேசி மார்க்கமும், கள்ளர்களும், கொலையும் கொலைபாதமும் நடந்தபடினாலே மறுபடியுமாக ஆண்டவர் பூமியை நீரினால் மூடப்பட்டார். அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அந்த ஜலம் எப்படி மூடிச்சான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழம், மலைகளுக்கும் மேலாக 15 முழம் அப்படின்னா கணக்கு போட்டுங்க எவ்வளவு தூரம். அல்லேலூயா. 10 அடினா 10 முழம்னா 15 அடி இல்லையா? அப்ப 15 முழம். அல்லேலூயா. அதுக்கும் மேலா 20 அடிக்கும் மேலாக தான் ஆயிடுச்சு ஜலம். அப்போ காக்கா குருவி கூட உட்கார முடியாது. காக்கா குருவி கூட உட்கார முடியாது. அந்த அளவுக்கு ஜலத்தினாலே தேவன் பூமியை மூடினார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? பாவம் பெருகி போச்சு, அழிவு உண்டாக வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கலாகாது. தேவன் மனிதனை படைத்ததற்காக விசனப்பட்ட காலம் அது. அல்லேலூயா. மனிதனை தேவன் படைத்ததற்காக விசனப்பட்ட காலம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த காலத்துல கர்த்தர் மறுபடியும் சாத்தானை பூமியின் மேல் இராதபடி நீரினால் மூடினார். அல்லேலூயா. இப்போ சாத்தானை எதனால மூட போறாருன்னா, அவனுக்காக சாத்தான் என்ன பண்ணிட்டான்? தண்ணியில மூண்டா வெளியே வந்துடுறான். அல்லேலூயா. காப்பாற்றப்பட்ட சந்ததி யாரு? நோவாவும் நோவாவின் பிள்ளைகளும் அவருடைய மனவாட்டிகளும். அல்லேலூயா. விளங்குதா? 8 பேர் கொண்ட அந்த ஒரு குடும்பத்தை மாத்திரம்தான் இவன் தான் கொஞ்சம் நீதிமான் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து அவனை பேழைக்குள்ள வைத்து காப்பாற்றினான். அல்லேலூயா. இவனை கொண்டுதான் என்ன செய்யணும்? இன்னொரு வாட்டி இந்த உலகத்தை புதுப்பிக்கணும். நீதிமான்களில் இருக்கிற இடத்துல நீதிமான்கள் பிறக்கணும். ஆமாவா இல்லையா? நீதிமான்கள் பிறக்கணும். அப்படி நீதிமான்கள் பிறக்கிறதற்கு ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சாரு. ஆனாலும் பிசாசு சும்மா விடல. சாபத்தின் வாயிலாக மறுபடியும் பிசாசு உள்ள வந்துட்டான். அல்லேலூயா. இப்ப 3வது வாக்கியா ஆண்டவர் அவனுக்கு என்று ஆண்டு என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஒரு அக்னி கடலை, அக்னியும் கந்தகம் ஏறுகிறதான நித்திய அக்னியை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இவன் தண்ணி பூமியில் தள்ளினாலும் இவன் பழைச்சு வந்துடுறான். மறுபடியும் தண்ணியில கூடனாலும் இவன் பழைச்சு வந்துடுறான். இனி இவன் தண்ணியை வேண்டாம், மண்ணும் வேண்டாம், இவனுக்கு அக்னியை ஆண்டவர் எடுத்து வைக்கணும்னு சொல்லி ஆண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல எப்பவுமே வேற தான் இருக்கும். அந்த இடத்துல அத போய் விழுந்தவன் அத்தனை பேரும்
வேதனையினாலே தவிக்கிறவர்களாகத்தான் இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் நியாயத்திற்பின் நாளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த நியாயத்திற்பின் நாள் வரும் பொழுது கவனிங்க, தயவு செஞ்சு கவனிங்க. அந்த நியாயத்திற்பின் நாள் வரும் பொழுது நாம அந்த நியாய தீர்ப்புக்கு நாம இல்லாதபடி தேவ கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு நோவாவுக்கு பேழையை கொடுத்தார், இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதி இருக்கிறபடி இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவர் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. விளங்குதா? அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுகிறவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்லாமல் என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. என்னை நான் ஒருவனை அறிந்திருந்தால் நான் மாத்திரமல்ல, என்னை அனுப்பின பிதாவும் அவனை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா என்று இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. அல்லேலூயா. அப்ப நரக ஆக்கினைக்குள்ளாக நீயும் நானும் ஒரு நாளும் போய்விடக் கூடாது என்றுதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். யோவான் ஸ்நானன் பிரசங்கித்தார். அநேக தீர்க்கதரிசிகள் பிரசங்கித்தார்கள். அநேக அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு நானும் பிரசங்கிக்கிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிறதற்கு இயேசு நமக்கு தம்மை தாமே ஒப்புரவாக்கி அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தது போல நீயும் நானும் அவருக்கு என்று கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பின வார்த்தையின்படி, அவருடைய எண்ணங்களின்படி நீயும் நானும் மனத்தாழ்மையாய் தேவ சமூகத்தில் காணப்படணும். மூன்றாவது முறை ஜலம் வராது. முதல் முறை ஜலம் வந்தது. இரண்டாவது முறை ஜலத்தினால பிசாசம் மூடினாரு. மூன்றாவது முறை மூன்றாவது முறை வரப்போகிறது அக்னி. விலகிக்கணும். தத்தளிப்பு உண்டாகும், வேதனை உண்டாகும். நரக ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்பட்டவர்கள் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டவர்களா ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கணும். தண்ணீர் கிடைக்காது. அல்லேலூயா. அங்க போய் சண்டை போட்டுக்குங்க. எங்க போய் சமாதானமா இருக்கிறோம்னா ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை பண்ணி தாழ்மையா இருந்து நடந்துக்கங்க. நீ சண்டை தான் போடணும்னா நரகத்துல போய் சண்டை போட்டுக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன செய்யி? நீ சண்டை போடணும்னா எங்க போய் சண்டை போடு. நீ சண்டை போட்டீங்கன்னா நரகம். போய் பேசுனீங்கன்னா நரகம். அல்லேலூயா. சமாதானத்தை விரும்பினா தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. மனத்தாழ்மையா இருந்தால் தேவனுடைய சமூகம். மனமேட்டிமையாய் நடந்தால் நரகம். பெருமையா நடந்தால் நரகம். பொறுமையா நடந்தால் தேவனுடைய சமூகம். விளங்குதா? அல்லேலூயா. விளங்குதா? ஆகையினால தான் ஆண்டவர் உன்னை மனம் திரும்பு என்று சொன்னார். இதுவரைக்கும் நீ செஞ்ச, இதுவரைக்கும் நீ பண்ண பாடுகளில் இருந்து வெளியேற வேண்டுமானால், நீ பண்ண எல்லா பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட வேண்டுமானால், நீ செஞ்ச எல்லா துரோகத்திலிருந்து நீ வெளியாக்கப்பட வேண்டுமானால், இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் மனத்தாழ்மையா இருக்க எதிர்பார்க்கிறார். முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு உபாகம் 10ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம்ல, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம முடிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். உபாகம் 10. அல்லேலூயா. இப்பொழுதும் இஸ்ரவேலே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா வசனங்களின் நிமித்தமாக அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் எதிர்பார்க்கல. அல்லேலூயா.
நீ ஆண்டவரை நோக்கித்தான் பார்க்கணும். நீ உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை நோக்கி பார்த்தா, உன்னுடைய நண்பர்களை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் போய் நரகத்தில் விழும்படி ஆண்டவர் உன்னை நரகத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. உன்னை கோபப்படுத்துறவங்களை பார்த்தா விலகி வா. உன்னை துன்பப்படுத்துறவங்களை பார்த்தா விலகி வா. உனக்கு துரோகம் செய்தவர்களை பார்த்தா விலகி வந்துரு. அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் நிறைய பேர் துரோகம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களை விட்டு விலகி இருக்கிறேனே தவிர அவர்களோடு போய் சண்டைக்கு நான் நிற்கவே இல்லை. அவங்களோடு போராடினா என்னுடைய பரிசுத்தம் போயிடும். அவர்களோடு போராடினா தேவனின் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் போயிடும். அவர்கள் மேல் நான் கோபப்பட்டா, அவர்கள் மேல் நான் ஆத்திரப்பட்டா, அவர்களை பழி வாங்கினால் தேவனின் மேல் வைத்திருக்கிற அவருடைய தீர்மானங்கள் என்னை விட்டு கலந்து போயிடும். என் மேல் வைத்த அவருடைய விசுவாசம் அவிசுவாசமா மாறிடும். ஆகினால நான் அவர்களை நோக்கி ஒரு காலம் ஒன்றும் செய்கிறதில்லை. என் தேவன் அவர்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார். துரோகிகளுக்கு தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டவர் வருவார். நான் ஆண்டவர் அனுப்பினவைகளை, ஆண்டவர் அனுப்பின அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். அப்படி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நான் சொல்றேன், பவுல் சொன்னாரு என்னை பின்பற்றுங்கள். நானும் சொல்றேன் என்னை பின்பற்றி வாங்க. நீங்க இன்னொருத்தரெல்லாம் பார்க்காதீங்க. என்னை பின்பற்றி, என்னை போல தேவனை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கும் விரோதமாய் நீங்க எழும்பாதீங்க. ஒருவருக்கும் நீங்க அபத்தம் பேசாதீங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா ஆண்டு சமூகத்தில் மனத்தாழ்மையான ஆண்டவரை நீங்க பார்த்துக்கங்க. சொல்லி பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவா. உன்னை அவருடைய உள்ளங்கையிலே ஏந்தி, அல்லேலூயா, உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லி கண்ணின் மணியை போல கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். சொல்றேன், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்கய்யா. மனம் திரும்புங்க. இன்னைக்கு மனம் திரும்பிடு. இனி இப்படி நான் பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன். இனி அப்படிப்பட்ட துரோகங்கள் எனக்குள்ள வர வேண்டாம். இனி அப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் எனக்குள்ள வர வேண்டாம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படியே முழங்கால் போச்சு, அப்படியே முழங்கால் போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இன்னைக்கு நான் பல காரியங்களை செஞ்சதை எனக்கு நினைவுபடுத்திட்டீங்க. நான் பலவிதமான காயங்களினால் அகப்பட்டு